ஆட்டோ டிரைவரோட பையன் இன்னைக்கு ஒரு கப்பலோட கமாண்டர். ஆட்டோ டு கப்பல், சாதாரண கப்பல்ல ஒரு போர் கப்பல், கடற்படை. வெல்கம் டு இந்தியன் நேவி. சூப்பர். இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆட்டோவோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் ரூபாய். 4 லட்சம். உங்க பையன் வந்து ஒரு 4000 கோடி கப்பலை ஓட்ட போறாரு. அதுக்கும் மேலேயும் இருக்கும். பல லட்சம் கோடி இருக்க ஒரு கப்பலை அவரை நம்பி கொடுக்க போறாங்க. ஆட்டோ டு கப்பல், அதுவும் வந்து சாதாரண கப்பல்ல ஒரு போர் கப்பல், கடற்படை. கப்பல்னோட நிறைய பேர் மர்ச்சன்ட் நேவி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, சரக்கு கப்பல். ஆனா இவர் கடற்படை, நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய கடற்படையோட கமாண்டரா போறாரு இவர். நம்பர் 3, இதெல்லாமே சாதிச்சது ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல இருந்துங்கிறது நம்ம ஐ திங்க் இந்தியா முழுக்க சொல்லணும். வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட்டே இல்லாம டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல, அதாவது கவர்மெண்டோட அந்த எந்த நாட்டுக்கு போறாங்களோ, அமெரிக்கா போனா அமெரிக்கா கவர்மெண்டோட கெஸ்டா இவங்க எல்லாம் போவாங்க. நாளைக்கு ஃபேமிலியே போகலாம். ஃபேமிலியை வந்து கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். பட் பாரத பிரியன் நாளைக்கு இந்தியன் கெஸ்டா, அமெரிக்காவோட கெஸ்டா இந்தியன் நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி போவார். இன்ஃபேக்ட் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேட்சுக்கு முன்னாடி 75வது சுதந்திர தினத்தன்று நம்ம வந்து யூகேல கொடியேற்றணும். அந்த கொடியேற்றினவர் இதே ஊரை சேர்ந்தவர் தான். பொள்ளாச்சியில் ஆக்சுவலா கோயம்புத்தூரை சேர்ந்தவர், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், சூலூர்ன்ற இடத்துல அவரே ஒரு ஜல்லிக்கட்டு ஃபைட்டர். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சாதாரணமா ஒரு அவங்க அம்மா என்ன ஆசைப்பட்டிருப்பாங்க, பாஸ்போர்ட் எடுத்து விசா வாங்கி ஒரு வேலை கிடைச்சி பையன் போகணும்னு. ஆனா இவர் கவர்மெண்ட் கெஸ்டா போவார் நாளைக்கு. அமெரிக்கா வந்து ரெட் கார்பெட் போட்டு நாளைக்கு இவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. மொதல் ஒரு மோட்டிவேஷன் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வந்தது. ஸோ அப்பா சொன்ன மாதிரி ஜென்ரலாக எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்க்காத வாழ்க்கையை அவங்க பையனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதில் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லோவராக இருந்தால் மேலே வந்தாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா அது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சிக்னேச்சர் போடணும், அதிலிருந்து கொஞ்சம் மேலே வரணும். ஸோ அப்படிங்கிற அதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும், யூனிஃபார்ம் சர்வீஸில் போகணும். அப்படி அந்த பாயிண்ட் எப்போ வந்துச்சு? இப்போ நம்ம ஆர்மி ஆஃபீஸராக போகணும், ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் சர்வீஸில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 10th 11th அந்த ஸ்டேஜ்லேயே ஓகே நம்ம போனால் ஒரு யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலாக ஓகே யூபிஎஸ்சி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் படித்தது பார்த்தீங்கன்னா சூலூர், கோயம்புத்தூர் சூலூரில். அதுக்கு பக்கத்தில் தான் ஏர் பேஸ் இருக்குது. சூலூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனோட பேஸ் அங்கே இருக்குது. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது எப்போவுமே ஈவினிங் இல்லை மார்னிங் அங்கே ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு சாட்டி போவாங்க. ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு தான் ஓகே இனிஷியலாக நம்ம ஏர்ஃபோர்ஸில் ஒரு பைலட்டாக போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதோட ஆஃபீஸஸோட என்ட்ரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நம்ம லீடர் வந்து எந்த ஒரு துறையிலும் ஆகலாம், பட் ஒரு பெஸ்ட் லீடரா அப்படின்னா அது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3 இதில். இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆட்டோவோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்சம் ரூபாய். 4 லட்சம். உங்க பையன் வந்து ஒரு 4000 கோடி கப்பலை ஓட்ட போறாரு. அதுக்கும் மேலேயும் இருக்கும். பல லட்சம் கோடி இருக்க ஒரு கப்பலை அவரை நம்பி கொடுக்க போறாங்க. ஆட்டோ டு கப்பல், அதுவும் வந்து சாதாரண கப்பல்ல ஒரு போர் கப்பல், கடற்படை. கப்பல்னோட நிறைய பேர் மர்ச்சன்ட் நேவி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, சரக்கு கப்பல். ஆனா இவர் கடற்படை, நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய கடற்படையோட கமாண்டரா போறாரு இவர்.